கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசு தந்த பொது வாழ்வு ஊழியத்தின் சார்பாக டிவி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக சோத்திரம். கர்த்தரை துதிக்கிறேன். அதற்கு வார்த்தையின் தலைப்பாக ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 46வது அதிகாரம் 3வது வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேல் சந்ததியாரே, தாயின் கருவிலே உருவான முதல் நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அந்த ஏசாயா 46:4, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேல் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய அன்பிலே நம்ம பிறந்திருக்கிறோம். தாயின் கருவிலே நம்மை முன்குறித்த தேவன். இன்னைக்கு உலகத்திலே எத்தனையோ கோடி ஜனங்கள் வாழுகிறோம். எத்தனை பேர் சந்தோஷம் சமாதானமாக இருக்கிறோம் என்று பார்த்தால் ஆவரேஜாக குறைவு. உலக மனுஷர் வாழ்க்கையிலே வாரம், மாதம், வருஷம் சொல்லப்பட்டு இருக்கிறது. வாரத்தில் 2 நாள் 3 நாள் சந்தோஷமாக இருந்தாலும் அடுத்த 4 நாள் துயரமும் தொல்லையும் தான். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வார் இல்லை. கஷ்டம், நஷ்டம், பாடு, கண்ணீர், அழுகை, நிந்தை, அவமானம், பிரச்சனை, போராட்டங்கள் மனித வாழ்க்கையிலே எப்போ எப்படி நடக்கும் என்று ஒருவராலும் சொல்ல முடியாத அளவுக்கு போராட்டம் நிறைந்தது தான் மனுஷனுடைய வாழ்க்கை. பிரியமானவர்களே, அப்படியாய்ப்பட்ட இந்த பொல்லாத வருத்தமான உலகத்திலே நம்மை படைத்தவரும் தாயின் கருவிலே நம்மை முன்குறித்தவருமாகிய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், நான் உங்களுக்கு சொன்னதை செய்வேன் என்று சொல்லி நமக்காக அநேக வார்த்தைகளை ஆண்டவர் தருவேன், தாங்குவேன், சுமப்பேன் என்று ஆதரவாய் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, உலகத்திலே எத்தனையோ தெய்வங்கள் உண்டு என்று சொன்னாலும் அநேக தெய்வங்கள் செய்ய முடியாத மகத்துவமான நன்மைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு செய்திருக்கிறார். நம்முடைய முன்னோருடைய சாப பாவங்கள் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையிலே கஷ்டம், நஷ்டம் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவருடைய சொந்த இரத்தமாகிய மாசற்ற விலையேற பெற்ற மகிமையான இரத்தத்தை நமக்காக சிந்தி சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தாலே நம்மை மீட்டும் பொருளாய் நம்மை அவருடைய இரத்தத்தாலே மீட்டு எடுத்து இன்றைக்கும் மரித்து உயிர் தெழுந்து 3ஆம் நாள் உயிரோடு வந்து சீசர்களோடு 40 நாட்கள் உறவாடி ஊழியம் செய்ய வைத்துவிட்டு இன்றைக்கு பிதாவினுடைய வலது பரிசத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உங்களை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், நன்மையான ஈவுகளை செய்வேன், உங்களை கைவிடாது இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வாக்கு தரக்கூடியவர், உண்மை உள்ளவர், வார்த்தையிலே ஜீவன் உள்ளவர். அன்பானவர்களே, அவர் ஒரு படைத்தவரே நமக்கு செய்வேன் என்று சொல்லும்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஆண்டவர் என்னெல்லாம் நமக்கு அவர் இந்த உலக வாழ்க்கையிலே எதெல்லாம் நமக்கு தேவையாய் இருக்கிறதோ அத்தனையும் ஒன்றும் குறைந்து போகாதபடி நமக்கு அதை செய்து முடிப்பேன், செய்வேன் என்று வாக்கு தருகிற ஒரு ஜீவன் உள்ள தேவனைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 33:16, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி அந்த
ஆண்டவருடைய நாமத்தினாலே வழி நடத்தி கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறது, வழியிலே ஜனங்கள் ஆண்டவருக்கு எதிராய் மோசைக்கு எதிராய் முறுமுறுக்கிறதுனாலே அநேகவர் தேவ கோபத்துக்கு ஆளானாலும் ஆண்டவர் அவர்களை அழித்து விடக்கூடாது என்று சொல்லி திறப்பிலே நிற்கிற மோசை, அல்லேலூயா, ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் அப்படி பேசினாலும் நீர் எங்களுக்கு கிருபை இரக்கம் காட்ட வேண்டும் என்று கெஞ்சுவதாக அதில் இருக்கிறது. இன்னும் அது 33:17, அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் வழியிலே முறுமுறுக்கிறது, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவர் வானத்து மதுகை திறந்து மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார், கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார், பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேலோரோடு கூட இருந்தாலும் இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறதை பார்த்து கர்த்தர் வெசனப்பட்டாலும் பிரியமானவர்களே, அந்த அவராலே உருவாக்கப்பட்ட அந்த மோசை ஆண்டவரிடத்தில் கெஞ்சும் போது ஆண்டவர் சமாதானமாகி, நீ சொல்லுகிறபடி அவன் அந்த ஜனங்களை குறித்து என்ன இல்லாமல் கரிசனையாய் கேட்கிறானோ நான் நீ கேட்டுக்கொண்டபடியே அப்படியே செய்வேன் என்று ஒரு ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து அதன்படி செய்கிறவராய் இருக்கிறார். இனி நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அன்பானவர்களே, அவருடைய படைப்பில் பிறந்தவர்கள் நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையின்படி இன்று நான் உனக்கு விதிக்கிற கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார். அவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கட்டளையின்படி வேதபதின் வார்த்தையின்படி நமக்கு பரிசுத்த வேதாகமத்திலே எழுதி பரிசுத்த ஆவினால் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அது ஜீவனாயிருந்தது என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்க மனதாயிருந்தார். உண்மைதானே? எவ்வளவு ஆச்சரியமான ஆண்டவர் அவர். நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு படி நடங்க, நான் உங்களை படைத்தவர் அல்லவா, உங்களை தாயின் கருவிலே உருவாக்கின தேவன் அல்லவா. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார். இந்த உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டியதற்கு தேவையான சகல வசதிகளையும் நன்மை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னும் அந்த பாருங்க, அந்த உபாகமம் 28:15, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போவையாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்களெல்லாம் உண்மையில் வரும், உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. முதலாவது சொன்னார், என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தால் நான் உங்களை இந்த பூமிக்குரிய சகல நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் பரிபூரணப்படுத்தி நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். இரண்டாவது, என்னுடைய சத்தத்துக்கு கட்டளைக்கு என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் சாபங்கள், கிட்டத்தட்ட ஒரு 54 சாபங்கள். பிரியமானவர்களே, தேவன் உண்மை உள்ளவர், அவர் நியாயாதிபதி, நீதி செய்கிற தேவன். அவருடைய கிரியைகள் எல்லாம் அதிசயமானது, உண்மையானது, உத்தமமானது, உறுதியானது, நிஜமானது. உண்மைக்கு புறம்பாக எதுவுமே ஆண்டவர் செய்ய மாட்டார். அவர் நீதி அரசர். அப்படியானால் நாம நீதி உள்ளவர்களாய் இருப்போமே. அவர் சொல்வது சரிதானே? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். நமக்கு படைச்சவராய் இருக்கிறவர்,
நீ உண்மையாய் நடந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய அன்பை பெற்று ஆதரவை பெற்று பிள்ளையாயிரு, அவர் தேவனாய் இருப்பார். இதில் என்ன தப்பு இருக்குது? நிறைய பேர் இன்னைக்கு உலகத்திலே வாழுகிற அநேக பேருக்கெல்லாம் உலகத்துக்குரிய சிற்றன்பு, வேலை செய்யாமல் சாப்பிடணும் அப்படிங்கிற நினைப்பு உள்ளவர்கள். பிரியமானவர்களே, உலகத்துக்குரிய ஜீவிதத்திலும் எப்படி இஷ்டம் போல வாழ்கிறது மனுஷன். அவருடைய வார்த்தை பரிசுத்தம், அவர் வார்த்தை உண்மை, அவருடைய வார்த்தையிலே நேர்வழியிலே நம்மை நடத்துகிற தேவன். அவர் சொல்றது என்ன தப்பு? உண்மையாயிருங்க, நேர்வழியாயிருங்க, பரிசுத்தமாக வாழுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க, நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. அது இல்லை நாம் பொய்யனும் திருடனும் பேசிக்கலனும் பரிசுத்தம் இல்லாதவனுமாய் இருப்பேன் என்று சொன்னால் எப்படி? அவர் சொல்வது சரிதானே. உண்மையாய் பரிசுத்தமாக இருந்தால் உண்மையான தேவன் பாருங்க. உண்மையிலே பிரியமானவர்களை என்னையும் கூட சொல்லலாம். நான் 49 வயசு வரைக்கும் கிறிஸ்துவை அறியாதவன், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவன், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலக காரியங்களை நம்பி விக்கிரக ஆராதனை செய்து இஷ்டம் போல வாழ்ந்தவன், தேவ நாமத்தை தூசித்தவன். அன்பானவர்களே, அப்போது நான் பாவம் செய்தேன், நிறைய பாவம் செய்திருக்கிறேன். பரிசுத்தம் இல்லாமலும் கர்த்தருக்கு விரோதமாயும் தேவ நாமத்தை தூசிக்கிறவனாயும் இருந்துக்கிறேன். அது அறியாமல் செய்த பாவம். ஆனால் எல்லா பிரச்சனையாயும் மகன் மரித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அர்ப்பணித்து இருக்கிறேன். ஒரு புதிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போது பழைய மனுஷனை காட்டிலும் இப்போது ஒரு மகனை நாங்கள் இழந்தாலும் அன்பானவர்களே, சமாதானத்துக்கு குறைவில்லாதபடி நித்தமும் அழகாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நடத்துகிறார். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அவர் யாரையும் பகைக்கிற தேவன், எல்லாரையும் நேசிக்கிற தேவன். தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்காமல் இருப்பார். அப்படி எந்த பாவியாகிலும் ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன். அவருடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேன். இன்னைக்கு நான் கெட்டவன் தான், ஒன்றுக்கும் உதவாதவன் தான், புத்தி இல்லாதவன் தான். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால இன்னைக்கு எங்களை பாருங்கள், நானும் எங்கள் பிள்ளைகளும் குடும்பமாக, மனைவி குடும்பங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை அளித்திருக்கு. இதான் கர்த்தருடைய அன்பு. என்னமோ வேதத்திலே வாசிப்போமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் உபாகமம் 28:16 நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நிறைய கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு ஒரு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த உபாகமம் 28:16 சொன்னோம், சபிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியாத ஒரு நிலை. காரணம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால. ஏதோ ஒரு கடமைக்காக, பேரளவுக்காக நானும் ஆலயத்துக்கு போறேன்னு சொல்லி உள்ளத்திலே களங்கத்தை வைத்து உதட்டிலே பேசினால் கர்த்தர் உதவி நிச்சயமாக செய்ய மாட்டார். அவர் உண்மை உள்ள தேவன். அவர் பரிசுத்தராக இருக்கிறபடியால் எல்லாவற்றிலும் அவருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக வாழ்வதே ஆசீர்வாதத்தின் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் உபாகமும் 26:17 கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். அல்லேலூயா. இந்த வார்த்தை கூட எனக்கு பொருந்தும். பாருங்க, நான் எப்படி சொல்றேன்னா, அறியாமையாய் இருந்த நாட்களிலே நான் பாவம் செய்தேன். என்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனோ அந்த நாள் முதல் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால, ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், வேதத்தை தியானித்து கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி எல்லாவற்றிலும் அவருக்கு கீழ்ப்படியணும் என்கிற ஆர்வம், ஆசை இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்முடைய உணர்வை அறிகிறார். பாருங்கள், நம்முடைய கிரியைகளை குறித்து அவர் சொல்லுகிறார்.
அவர் சொல்வது, ஆமா, அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ என்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். நம்ம செய்கிறதே அவர் அப்படியாக எடுத்து நமக்கு நம்மை குறித்து அவர் சாட்சி சொல்லுகிறதாக இந்த வசனம். உபாகமம் 26:18. கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய். உண்மையிலே ஒரு மனுஷன் நீ கொஞ்சத்திலும் உண்மையாய் இருந்தால் நான் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன். பிரியமானவர்களே, நான் ஒன்றும் விசேஷ படிப்பு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கொஞ்சம் 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 என்ன கர்த்தருக்கு சற்று பயப்படுகிறேன். ஆண்டவர் செய்த அன்பை நினைக்கிறேன், துதிக்கிறேன், தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுகிறேன். இந்த சின்ன ஒரு காரியத்தை குறித்து சொல்லும் போதே கர்த்தர் நம்ம செய்கிறதை குறித்தும் சந்தோஷப்பட்டு பெருமைப்படுகிற ஆனந்தம் அடை தேவனாக்க நம்முடைய ஆண்டவர். எந்த மனுஷனையும் புறம்பே பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர். நம்மை குறித்து நம்ம அவருக்கு கொஞ்சம் கீழ்ப்படிந்தாலே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அதனால் நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளெல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த, நீ எனக்கு உண்மையாக கொஞ்சம் உண்மையாக இருக்கும்போது நான் உனக்கு கண்டிப்பாக அதை செய்வேன்னு சொல்லி உறுதிப்படுத்துகிறதாக வேதம் சொல்லுகிறது. அந்த உபாகமம் 26:19, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும், எல்லாருமே எல்லா மனுஷர்களுமே ஆண்டவருடைய படைப்பில் உருவானவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கட்டளையின்படி நடந்து மனதாயிருந்து கீழ்ப்படிந்து என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனே நானும் சகல ஜனங்களிலும் எல்லா மனுஷரை காட்டிலும். ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக, தெய்வ சத்தம் கேட்பதற்கு முன்பாக, தெய்வ அன்பை ருசிப்பதற்கு முன்பாக ஒரு மோசமான ஒரு தப்பான உலக பிரகாரமான ஒரு சாதா வாழ்க்கை வாழ்ந்து கஷ்டப்பட்டேன், துன்பப்பட்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய கிருபை இரக்கத்தினாலே, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாக ஒரு நன்மையும் குறைந்து போகாதபடி சகலத்திலும் எங்களை குடும்பமாக செம்மையான வழியிலே ஆரோக்கியமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் நித்தமும் நடத்துகிறதை வந்து பாருங்கள். நாங்களே அதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் அவர் உயிரோடு இருந்து அவர் சொன்னதை செய்கிறபடினாலே நாங்களும் இன்னைக்கு சந்தோஷமாய், ஆகாதவர்களாய் ஒரு காலத்தில் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் சந்தோஷமாய் இருக்க தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். இன்னும் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனம், உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். கர்த்தர் இன்னும் சொல்லுகிறார், உன்னில் மீதியாயிருக்கிறவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிற மீதியானவர்கள் நிமித்தம் சகலத்திலும் யார் யாரெல்லாம் இப்போது உங்களுக்கு இருக்கிறார்களோ சொந்தங்கள் பந்தங்கள் என்று அனைவரையும் 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 சகல நெருக்கத்தின் காலத்திலும், உலகத்திலே நெருக்கம், பிரச்சனை, பஞ்சம், இயற்கை சீற்றம் அப்படி இப்படி இருந்தாலும் எல்லா தீமையிலிருந்தும் அவர் சகாயம் செய்வேன் செய்வேன், நான் உனக்கு செய்வேன் செய்வேன் என்கிற தலைப்பிலே கர்த்தர் நமக்கு வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற சங்கீதம். ஆண்டவரே, சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தாங்க பண்ணுவார்.
இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் பிரியமானவர்களே தூக்கம் ஒரு கஷ்டமாக ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுகிற காரியம் தூக்கமே வரல, தூக்கமே வரமாட்டேங்குது, நடு சாமா வரைக்கும் தூங்காமல் விழித்திருக்கிறேன், அடுத்த நாள் சரியாக செயல்பட முடியல, வேலைக்கு போக முடியல, இப்படி புலம்புகிற அநேக காரியங்கள். மனசில் எந்த ஒரு சஞ்சலமும் பாரமும் வேதனையும் துக்கமும் இருந்தால் எப்படி தூக்கம் வரும்? நம்முடைய எதிராளியாகிய பிசாசு மனுஷ கொலைபாதகனாய் இருந்து மனுஷன் சமாதானத்தோடு வாழக்கூடாதபடி அந்த இருதயத்திலே கஷ்ட நஷ்டம் பாடுகள் எல்லாம் கொண்டு போடுறான். அன்பானவர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், நான் கர்த்தர் நிமித்தம், அவர் நிமித்தம், அவருடைய கிருபை நிமித்தம் நான் நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை சுகமாய் தூங்க செய்தார். நானும் கூட சொல்லுவேன், அந்த ஜெபம் பண்ணி சாப்பிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சு படுத்தா நிம்மதியான ஒரு உறக்கம். கர்த்தர் அப்படித்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு இந்த நித்திரை செய்ய உதவி செய்வார். இன்னும் பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 89வது சங்கீதம் 28, என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அல்லேலூயா. அவருடைய கிருபை என்று சொன்னால் இரக்கம். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உறுதிப்படுமா? என்றென்னை ஒரு நாள், 2 நாள், 1 வாரம், 1 மாதம், 1 வருஷம் இல்லை, நம்மளுடைய ஜீவன் இருக்கிற நாள் வரைக்கும் அவருடைய கிருபையை அவர் காப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆண்டவர்கிட்ட வந்து பாருங்க, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற வந்து பாருங்க, கர்த்தர் செய்கிறதை நம்ம ருசிக்க முடியும். சங்கீதத்தின் புஸ்தகம் 94வது சங்கீதம் 14வது வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, மனுஷனை குறித்து தேவன் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால். ஒரு மனுஷனோ மனுஷியோ தேவனிடத்தில் அன்பு வைத்து கர்த்தர் செய்வார். அவருக்கு நம்ம ஒன்றும் கொடுக்காண்டங்க, அன்பு, நம்முடைய இருதயத்தை மெய்யான உள்ள அன்போடு கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். என் வாழ்க்கையை, என் பிள்ளைகள், குடும்பம், எல்லாருடைய காரியங்களையும் கர்த்தர் சந்திப்பார். அவர் எனக்காக எல்லாம் நன்மையாக செய்து முடிப்பார், செய்வார் என்கிற விசுவாசத்தோடு, வாஞ்சையோடு, எதிர்பார்ப்போடு, உறுதியோடு, எந்தவித ஒரு தடுமாற்றமும் இல்லாதபடி, சந்தேகப்படாதபடி கர்த்தரே அதை நடத்துவார் என்று சொல்லி அதை குறித்து நம்ம யோசிக்காதபடி செய்தால், அவர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய், தேவனிடத்திலே மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனிடத்திலே நம்மை எவ்வளவு வாஞ்சைய, ஆசையாய், அன்பாய், உறுதியாய், நம்பிக்கையாய், நான் பயப்படேன், கலங்கிடேன், கர்த்தர் என் தேவனாய் இருக்கிறார், ஏகவாய் ஈரே அவருடைய நாமம், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இந்த ஒரு வாஞ்சை நாம் அவர் மேலே வைத்தோமானால், அவர் என்ன சொல்கிறார், என் நாமத்தை அவன் அறிந்தார், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் மேன்மையான இடத்தில் கொண்டு வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த 91:15, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், பாதுகாப்பேன், செய்வேன், தப்புவிப்பேன். எத்தனை வார்த்தைகள்! அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி தேவனிடத்திலே நம்பிக்கை, வாஞ்சையாய், உறுதியாய், பாசமாய், அவர் செய்த அன்பை, அவர் செய்த தியாகத்தை, அவர் செய்து வருகிற கிருபையை நினைத்து நினைத்து பரவசம் அடைகிற மனுஷன் எதை சொல்லி கூப்பிட்டாலும், எந்த நேரத்திலே அப்பா என்று அழைக்கும் போது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு இருக்கிறேன், நான் இருக்கிறேன் மகனே, உனக்கு என்ன வேணும், நீ அன்பாய், பரிவாய். எந்த தெய்வங்க அதை செய்யும்? எந்த மனுஷனுக்கு செய்வான்? ஜீவன் உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அன்பாய் இருக்கிறார். கூப்பிடும் யாவருக்கும்
அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா சோத்திரம், என் இயேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே அப்பா சோத்திரமே, உயிர் உள்ள நாள் எல்லாமே சோத்திரமே அப்பா சோத்திரமே, உயிர் உள்ள நாள் எல்லாமே. அல்லேலூயா. கூப்பிடுகிற யாவருக்கும் தேவனிடத்தில் வாஞ்சையாயிருந்து கூப்பிடுகிறவர், தேவனை விசுவாசித்து கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுத்து அப்படியே செய்கிற அன்புள்ள தெய்வம்தான் நம்முடைய தெய்வம். இனி பாருங்க, யாத்ராகமும் 34வது அதிகாரம் 10வது வசனத்தில், அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் அதை ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு உடன்படிக்கை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற, விசுவாசித்து கொண்டிருக்கிற, நம்பிக்கையோடு காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன். அல்லேலூயா. பூமியில் எங்கும் எந்த ஜாதிகளுக்கு செய்யப்படாத அதிசயங்களை நம்முடைய பிள்ளைகளும் நம்ம காணும்படி கர்த்தர் இரக்கம் செய்வார். பிரியமானவர்களே, அவர் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆரம்ப நாட்களிலே அன்பு மகனை பறிகொடுத்து துக்கமான வேதனையான கண்ணீரோடு நடந்த நாட்களிலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இப்படியாய்ப்பட்ட வாக்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, விசேஷித்த படிப்பு ஒன்றும் கிடையாது, ஞானம் கிடையாது. நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன், நான் உன்னோடு இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வேன். இன்னைக்கும் பாருங்க, அதை உறுதிப்படுத்தி வருகிறார். எவ்வளவோ கன்வென்ஷன் கூட்டங்கள் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கிருபை, வசனம், வார்த்தை, பாடல், துதி, ஆராதனை ஏறெடுக்க கிருபை. ஹல்லேலூயா. சத்துவமே இல்லாத எனக்கு சத்துவம் செய்து ஆச்சரியமாய் நடத்துகிறார். அநேக வார்த்தைகளை பலவீனம் ஒன்றும் வராதபடி எத்தனை இடங்களிலும் கர்த்தருடைய நாமத்தை சொன்னாலும் அத்தனை இடங்களிலும் பலப்படுத்தி, சீர்படுத்தி, சிறப்படுத்தி அதிபயங்கரமான அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையிலே, ஊழிய பாதையிலே, விசுவாச பிள்ளைகளிடத்திலே நடத்தி வருகிற, அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஒரு வாக்கு பண்ணிவிட்டால் அதை சொல்லி அப்படியே செய்து முடிக்கிற அன்புள்ள, ஜீவனுள்ள, மகிமையுள்ள, இரக்கமுள்ள, அதிசயமான தேவனைத்தான் நம்ம தேவனாக கொண்டு இருக்கிறோம். இன்னும் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எரேமியா 18:7, பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில், அல்லேலூயா, அவர் உண்மை உள்ளவர். உண்மைக்கு புறம்பாய் மனிதர்கள் துரோகம், பாவம், கொடூரமான துன்பங்கள், பாவங்கள் செய்யும் போது கர்த்தர் சில பனிஷ்மெண்ட்களை அனுமதிப்பார். இப்போ என்னை போல எத்தனையோ வாய்ப்புகள் என் சகோதரி மூலமாக அற்புதங்களை, அதிசயங்களை செய்தும் அவருடைய அன்பை மறந்து துணிகரமாய் பாவம் செய்தபடினாலே, அல்லேலூயா, சோத்திரம், அவர் என்னை ஒரு தண்டனைக்கு உள்ளாக்கி தான் ரட்சித்தார். அல்லேலூயா. ஆனால் அதே தேவன் பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாய் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக சொன்ன மாத்திரத்திலே அப்படி இருந்து
நான் ஒரு துஷ்டன் துன்மார்க்கன், வேதத்தை கிழித்து ஊழியக்காரர்களை அடித்து தேவநாமத்தை தூஷித்து துன்மார்க்கமாய் வாழ்ந்ததுனால் அநேக கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும், பிரியமானவர்களே, அந்த 8வது வசனம் 18, நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். எவ்வளோ அன்புள்ள தெய்வம்! எம்மையில் அவருக்கு எவ்வளோ வருத்தம் இருந்திருக்கும். துணிகரமான பாவம், எத்தனையோ நன்மைகள் செய்து, ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து மனம் திரும்பி நம்ம செய்ததெல்லாம் பாவம், இப்படி செய்யக்கூடாது என்று மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே ஈர்க்கப்பட்டு